இன்றைக்கி உலகம் எதை நாடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? பணம் 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 பணம். ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் எல்லாமே சரியாக வரும். பணத்தை வச்சு எதை வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனால் அந்த பணத்தை வச்சு எதை வேணாலும் செய்யக்கூடிய அந்த நல்ல நேரம் இருந்தால் தான் அதையும் அவனுக்கு செய்ய முடியும். கெட்ட நேரம் வந்துச்சுன்னா எவ்வளோ கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் வேலை செய்யாது. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனிதனுடைய இதில் செம்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், தீந்திராத ஒரு 3 துரியோதனன் படை மாண்டதும், தர்மபுத்திர நாளிலே வனவாசம் அப்படி போனதும், சத்திய மாமுனி 6 2 காலிலே தலை பூண்டதும், இன்மை 8 வாழி பட்டமிழந்து போம்படி ஆனதும், ஈசனார் ஒரு 10 தலையோட்டிலே இறந்துண்டதும், வன்மையுற்றிட ராவணன் முடி விழுந்ததும் 12 அப்படின்றான். ஒரு மனிதனுடைய கிரகத்தில், நம்மளுடைய கட்டத்தில் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்துல 6.25 அரையங்காலம் சேர்ந்தால் 7:30 பகவான். சனீஸ்வர பகவான் ஒருத்தன் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மும்மூர்த்தி இல்லை முதல் மூர்த்தி சிவபெருமான். சிவனுக்கே 10ஆம் இடத்துல சனி பகவான் போய் உட்காந்ததுனால தான் சிவனே திருவோட்டை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டில் போய் நிற்கிறான். சிவனுக்கே அந்த நிலைமை. நவக்கிரகங்கள் 9ஐயும் குப்பரை படுக்க போட்டு படிக்கட்டுகளாக படுக்க போட்டு அது மேலே ஏறி போய்த்தான் அரசாட்சி புரிந்தான் ராவணன். அங்கே போனார் நாரதர். ராவணா எல்லா பேரும் சும்மா இருக்கான்டா, அந்த 7ஆவதாக இருக்கான்ல அவன் நக்கலாக சிரிக்கிறான்டா, அவனை குப்பரை போட்டு மிதிக்காத, அவனை மல்லாக போட்டு மிதிடா, அப்போ தான்டா அவனுக்கு அறிவு வரும் அப்படின்னார். உடனே ராவணன் எதையுமே யோசனை பண்ணாமல் 7ஆவதாக இருந்தவர் யார்? சனி பகவான். சனி பகவானை மல்லாக போட்டு மிதித்தான். பகவான் போய் 12ஆம் இடத்துல ராவணனுக்கு உட்கார்ந்தார். ராவணனுக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால என்னாச்சு? வாரணம் பொருந்த மார்மம் வரையது எடுத்ததோடும் நாரத முனிவர்க்கப்ப நயம்பட உரைத்த நாபம் தாரணி மபிடிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும். சிவபெருமான் வாங்கின வாள், சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தில் போட்டுட்டு வெறுங்கையோடு போட அப்படின்ட்டான். போன விதி விட்டுச்சான். திரும்ப வந்தேன். என்னாச்சு? விடங்கொண்ட மீனை போலும் வெந்தனர் மெழுகை போலும் படங்கொண்ட அரபின் வாயில் பற்றிய தேரை போலும் திடங்கொண்ட ராமபானம் செருக்களத்திட்டு நின்றபோது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இந்த ராமாயணத்தை படிக்கும்போது அருளன என்னை அறியாமல் நான் அழுதது எந்த இடம்னா, ராவணன் இறந்து கிடக்கிற காட்சி தான். அவ்வளவு அழுதுருக்கிறேன். ராவணன் இறந்தான் என்ற செய்தி கேட்டு மண்டோதரி யுத்த காலத்துக்குள்ள வந்து ராவணனுடைய உடலை தேடி பிடிச்சி தன்னுடைய மடியிலே கிடத்தி வச்சு அந்த அம்மா என்ன சொல்லி அழுவா? வெள்ளருக்கர் சடைமுடியான் வேற்படுத்த திருமார்வில், வெள்ளருக்கர் சடைமுடியான் வேற்படுத்த திருமார்வில் எல்லிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி தடவியதோ ஒருவன் வாழி. அவன் என்ன சொல்லி அழுகிறா? என் கணவனுடைய உடம்புல உயிர் எங்கே இருக்குன்னு ராமபிரானுக்கு தெரியாதா? ஒரே ஒரு பணத்தை செலுத்தி என் கணவனுடைய உயிரை எடுத்திருக்கக்கூடாதா? இந்த உடம்புல எல்லிருக்கிற இடம் கூட, எல்லிருக்கிற இடம் கூட இல்லையா, எல்லிருக்க இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இப்படி இவ்வளவு பணங்களை செலுத்தியா என் கணவனுடைய உயிரை எடுக்கணும் அப்படின்னு அழுது புலம்பி ராவணனுடைய மார்பில் சாய்வாங்க. அந்த அம்மா உயிர் பிரிஞ்சிடும். 2 பேரும் இறந்து கிடப்பாங்க. அப்போ வருவான் விபீஷணன். ராவணனுடைய உயிர் எங்கடா இருக்குன்னு ராமனுக்கு சொன்னதே வந்தேன். அதே தானாடாட்டான் தன் சதையாடும் இல்லையா, கூட பிறந்தவன் இல்லையா. அவன் ஆரம்பத்திலே சொன்னேன். ஆஞ்சநேய பெருமான் இலங்கைக்கு போகிறாரு. அனுமனுடைய வாளில் தீ வைக்கிறாங்க. அனுமன் இலங்கையை தீக்கிரையாகிட்டு வந்துடுறாரு. மறாவது நாள் ராவணேஸ்வரன் மந்திரி சபையை கூட்டி, நம்ம நாடு எவ்வளோ பாதுகாப்பான நாடு, இதில் ஒரு சாதாரண ஒரு குரங்கு வந்து இவ்வளோ பெரிய சேதத்தை உண்டு பண்ணியிருக்கையா, இதை பற்றி நீங்கள்லாம் என்ன சொல்கிறீ அப்படின்னு மந்திரிகள்கிட்ட கருத்து கேட்பார். எல்லா மந்திரிகளும் ராவணனுக்கு சாதகமான பதிலை சொல்லுவாங்க. ராவணன் செய்கிறது தப்புன்னு எடுத்து சொன்னது ராவணனுடைய தம்பி விபீஷணன் தான் சொல்லுவார். மட்டுண்டு கைலாய வரையெடுத்த தோளா வாளி வாளால் கட்டுண்டு நீ கிடந்தாய் அநேக காலம் காகுதன் சரத்தினால் அவனும் மாண்டான் முற்றுண்டு குனிபதற்கு முன்னமே சொன்னேன் கேள் மொய்க்குழலால் அம்மாதை விட்டிடாது போனால் இட்டும் நான் செல்வம் போல் இலங்கையும் அழியும் காண்பாய். என்ன சொல்கிறான்? மட்டுண்டு கைலாய வரையெடுத்த தோளா, கைலை மலையே பெருத்தெடுக்கக்கூடிய தோல் வலிமை பொருந்திய எனது அருமை அண்ணா, அவ்வளவு தோல் வலிமை பொருந்திய ஒன்று வாளி என்ற குரங்கு தன் மகன் அங்கதனுக்கு உன்னை 12 வருஷம் விளையாட்டு பூச்சியை கட்டி தொங்க விட்டான். அப்போ யார் பலசாலி? ராவணனை விட வாளி பலசாலி. அந்த வாளியை கொன்றவன் ராமே. அவன் மனைவியை கொண்டாந்து வச்சிருக்க உடனே சும்மா விடுவானா? கொண்டு போய் விட்டு
விடவில்லை என்றால் இட்டும் நான் செல்வம் போல் இலங்கையை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அன்னைக்கே சொன்னானே. சொன்னதை கேட்டானே. சொந்த புத்தி இருந்தால் தூக்கியிருக்க மாட்டேன். சொல்லு புத்தி கேட்டிருந்தால் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பேன். ரெண்டு புத்தியும் இல்லாததுனால ராவணனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதைத்தான் சொல்லுவாங்க. அப்போ தான் விபீஷணன் என்ன சொல்கிறான், கொள்ளாத மைத்திரனை கொன்றா என்று அது குறித்து கொடுமை சூழ்ந்து பல்லாலே இதழுக்கும் கொடும்பாவில் நெடும்பாரில் பழி தீர்த்தாலே. இவ்வளவுக்கும் காரணம் யார்? சூர்பனகை தான். ஆக ஒரு மனிதனுடைய இதுக்கு நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும். கெட்ட நேரம் வந்துருச்சுன்னு வச்சுங்க எல்லாமே பாதகமாக தான் முடியும். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சாலும் நீ கொண்டு போகும்போது என்ன போங்க எதையும் கொண்டு போக முடியாது. ஒவ்வொரு மனிதன் கடைசியில் என்ன கொண்டு போக போகிறான்? அவனவன் செய்யக்கூடிய பாவத்தையும் புண்ணியத்தையும் தான். முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்ய முடியலையா ஒவ்வொருத்தரையும் பண்ணாமையாவது வாழ பழகிக்கங்க. அது ஆண்டவனுக்கு செலுத்துகிற நன்றி கடை. அதனால் சொல்கிறேன், பணபந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணப்பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணபந்தியிலே குணங்குப்பையிலே ஆளை ஆளை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பல மகன்களிட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைதான். ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைத்தான். ஏழ்மையிலே வந்தால் நேசர் யாரும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணப்பந்தியிலே குணக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. ஒன்றும் தெரியாதாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாடும் தப்பாதே. ஒன்றும் தெரியாதானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாடும் தப்பாது. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளே. உலகம் எந்த நாடும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பணப்பந்தியிலே குணக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. உன்னால் உயர்ந்த நிலையடைவோர் நிறைய பேர்கள் உண்டு. உனது நிலையைத்தான் பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. உன்னால் உயர்ந்த நிலை அடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் ஒழுங்குவார்கள் கண்டு. கண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு. மன்னாய் அவர் மதித்திலேயும் துணிவுமே கொண்டு முயன்று நாளும் நீ பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. பணப்பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணபந்தியிலே குணங்குப்பையிலே. நன்றி நன்றி நன்றி. இப்படி நாரதர் கூறியது போல வேடுமனாக உருமாறி வேள்விமலை சாரலுக்கு வந்தான். ஆக இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் உண்டா? ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று காணப்பாடக்கூடிய பெண்மணியாலை வர்ணிக்கக்கூடிய அந்த அருமையான வேலையில் நம்ம தாள மணிமுத்து அவருடைய விருப்பத்துக்கு இணங்க அவர் கேட்ட பாடல் பொன்னாரும் புவாரும்
கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வா வெண்ணிலா ஒரு தேர் கொண்டு வா செந்தேனிலா ஒரு சீர் கொண்டு வா பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் சொல்தென்றே மேடாட சரிராட பார்த்தென்றே பார்த்தென்றே அழகுரதம் செய்கிறது ஊர்வலமாய் வருகிறது பண்பாடு மாறாத தம்மாந்து பூவே காலமெல்லாம் தேனிரவுடா கொண்டு வா கொண்டு வா பொன்னாரோ பூவாரோ கண்ணூரோ சிங்காரோ சிந்தாத மணிமாலை உள் புன்னகை உள் புன்னகை செவ்வான விண்மீன்கள் உன் கண்களே சிறையிடையே கொடியடக்க அழகு நடை மணி ஒழிக்க செந்தூரம் களையாத தெய்வம் சராணி காலமெல்லாம் கண்ணோரம் சிங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி பாவெண்ணில ஒரு தேர் கொண்டு வா செந்தேனில ஒரு சீர் கொண்டு வா பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம். வருக வேடுவரே வருக என்று என்னை அன்போடும் பண்போடும் பாசத்தோடு வரவேற்றுக்கக்கூடிய தாங்கள் எல்லா வல்லந்த அருள்மிகு அழகுநாட்சி அம்மன் எல்லா வல்லந்த நெடுங்குடி கைலாசநாதர் பிரசன்னாயி சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அருள் பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இன்று காலை எழுந்து எனது பணிமுறைகளை முடித்து வேட்டைக்கு கிளம்பினேன். நம்முடைய வேட்டையாடி வருகின்ற மார்க்கத்திலே வேள்விமலை சாரல் ஓரத்திலே ஒரு அழகான மான் ஒன்றை கண்டேன். மானை கண்ட நேரத்திலே மானை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு மானிடம் நெருங்கினேன். மானாகப்பட்டது மிரண்டு ஓட மானோட நானோட மானோட நானோட மானோட நானோட மானோட நானோட இப்படி ஓடி வரக்கூடிய நேரத்திலே என் மானாகப்பட்டது மனத்திலே புகுந்து விட்டதும் உங்கள் அண்ணன் இந்த இடத்துல என்னை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஒப்புடன் முகமளர்ந்து உபசரித்து உன்னை பேசி உப்புள்ளா கூலிட்டால் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் கலந்து முகம் கெடுத்து இடுவாராயின் கப்பிய பசையினோடு கடும் பசி ஆகும் தானே என்று சொல்வதற்கு இணங்க அருமையான வரவேற்பு கொடுத்திருக்கிறேன். அதை விட நமது கிராமத்து பெரியவர்களும் அன்பு தாய்மார்களும் நமக்கு கொடுத்திருக்கிற வரவேற்பு சிறப்புக்குரிய வரவேற்பு. அந்த வகையில் நான் தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான், எவ்வளவு சிறப்புக்குரிய மான், அழகான மான் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தையை தூண்டும் எந்த மான் ஒன்று இங்கே வந்ததம்மா. சிந்தையை தூண்டும் எந்த மான் ஒன்று இங்கே வந்ததம்மா. அது தந்திட வேணும் தழுவியே என்னும் தயக்கம் ஏனுங்கம்மா. நம்பி மகளே நம்பிய வந்து நான் அதை பார்க்கணுமா. குறுநாடு போட்டு வந்துட வேணும் மனை தாருங்கம்மா. பொன்னா பிறந்தா
சொல்லு நாடி வீழ்ந்தானே அடவாங்கம்மா மனத்தாங்கம்மா மாலை தந்தானே மனவிட்டு செல்வி நானம்மா பொண்ணா பிறந்தா பழக்கிட்டு கழுத்தில் இடிக்கணும் அவன் 1 2 3 முடிச்சு போட்ட மாடிக்கணும் படுத்துதம்மா எனக்காக கணக்காக படைத்திட்டமானே இல்லை என்று சொன்னானே வீழ்ந்தானே அடவாங்கம்மா அட தங்கம்மா மழை தந்தானே மனவிட்டு செல்வி நானம்மா சிந்தையை தோண்டுகிறான் மானுடே இங்கே வந்ததம்மா அது தந்திட வேணும் தடவி வேணும் தயக்கம் ஏனுங்கம்மா குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணரக்கூடிய இந்த அருமையான வேளையில் உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத் தாழ்வான் மலர்ச்சி நம்படி வாழ்த்தி வணங்கக்கூடிய இந்த அருமையான வேளையில் நான் தேடி வந்திருக்கக்கூடிய எனக்கு சொந்தமாக போகிற மான்குட்டி இந்த வனத்துக்கு உள்ளே இருக்குது. உங்களுடைய ஒப்புதலை பெற்று என்னுடைய மானை பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். காரணம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க வேண்டிய நூல்களை பிழையில்லாமல் கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற நெறியோடு நிற்கணும் அப்படின்னு இருக்காங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல் மற்ற எவ்வளவு பணம் இருந்தாலும் பூமியில் நிலம் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் சுகம் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கு நல்ல நேரம் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அதாவது விலகு சொந்தம். கெட்ட நேரம் வந்துச்சுன்னா எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆக ஒரு மனிதனுடைய உயிர் உள்ளவரை தன்னை விட்டு பிரியாத செல்வம் அப்படின்னா கல்வி செல்வம் ஒன்று தான். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை எல்லா வல்ல அந்த அன்னை கலைமகளுடைய அருள்கடாட்சத்தை நிரம்ப பெற்று இந்த இடத்துல அடிக்கிற காரணத்தினால இன்றைக்கி இந்த இடம் எப்படி அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன்னா முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படி நட்புக்கு இலக்கணம் வகுத்தது போல் இன்றைக்கி இந்த இடம் அமையணும். உங்களுடைய சம்மதம் கிடைக்கணும். நான் தேடி வந்திருக்கக்கூடிய எனக்கு சொந்தமாக போகிற மான்குட்டியை நான் கொண்டு போகணும். வேட்டையாடு காட்டுக்குள்ளே வந்தவரே
ஒன்று கொண்டு வரணும், இல்லைன்னா கொன்றாவது போகணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக போனால் அதான் வேட்டைக்கு ஒரு மரியாதை அப்படின்றது தாங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் வேட்டையின் மார்க்கமாக வந்து ஒரு அழகான மானை கண்ணு அதை பிடிக்கலான்னு போகக்கூடிய நேரத்தில் அது பயந்து ஓடியது. அது ஓட திசையை நோக்கி நானும் பின்னோடி முடியாந்தேன். ஓடி வரக்கூடிய நேரத்தில் உங்கள் வனத்துக்குள் புகுந்து விட்டது இல்லைனா பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது எல்லாரும் சில பேர் வந்து மானிங்க தான் இருக்குது, மானை பிடிக்க சம்மதம் கொடுங்க, நீங்கள் சம்மதம் கொடுத்தாலும் பிடிப்பேன், கொடுக்காவிட்டாலும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர். ஆனால் நீங்கள் பாருங்கள், அதாவது அன்பால் சாதிக்க முடியாததை ஒரு காலமும் அராஜகம் சாதிக்காது. அந்த அன்பை முதல்ல நீங்கள் இந்த இடத்துல செலுத்துறீங்க. காரணம் அந்த நட்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ரீதியில் நட்புக்கு இலக்கணம் ஒருத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தாங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல உங்களோட நட்பு வைக்கணுன்ற ஆசை நிறையா இருக்குது. நட்பு அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நானும் சொல்கிறேன். இல்லாத ஒரு பொருளை இருக்குன்னு சொல்லி உங்கள் மனசில் மேற்கொண்ட ஆசைகளை வளர்த்து இப்போ நான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், சரி மான் இங்கே தான் இருக்குது, நம்ம வெறுங்கையோடு போக மாட்டோம், மானை கண்டிப்பாக பிடிப்போம், பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்ற எண்ணம் மேலும் உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும். அந்த ஆசை வளர்ந்து கடைசியில் மான் இல்லை அப்படின்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி மன கஷ்டம் உண்டாயிரும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டமே பட வேணாம். நான் சொல்கிறேன், மான் இந்த இடத்துல வரல, மான் வரலை, எங்கள் அண்ணனும் பார்க்கல, நானும் பார்க்கல, தோழி யாருமே பார்க்கல அப்படின்றத விட மான் வரல அப்படின்றதா உண்மை. ஆக நீங்கள் வேற எங்காவது போய் தேடி பாருங்க உங்கள் மான். தம்பி மனதில் வையடா, வேணும் மனதில் வையடா, தம்பி மனதில் வையடா, மாறி வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா, தனி உடமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பையனே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. பயனே சின்ன பயனே செய்தி கேளடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன்னரம்போடு நான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பையனே செய்தி கேளடா, வேப்பமர உச்சியில் நின்று வேப்பமர உச்சியிலிருந்து பேயொல்ல ஆடுதல்ல, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதின்று விளையாடு போகும்போது சொல்லி வைப்பாங்க உங்கள் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற மீனர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேலையற்ற வீணர்களே மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து வெம்மி விடாதே, நீ வெம்மி விடாதே. சின்ன பையனே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. இப்படி நாட்டுக்கு தேவையான பாடல்களை அன்னைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வயசு 29 வயசுக்குள்ளே இத்தனை பாடல்கள், எவ்வளவு சரித்திரம். இன்னும் அவர் வந்து ஒரு 70-80 வயசுலாம் இருந்திருந்தாருன்னா எவ்வளவு பொக்கிஷன் நம்ம நாட்டுக்கு கிடச்சிருக்கும். ஆக அந்த பட்டுக்கோட்டை தஞ்சை ராமதாஸ், கவிஞர் மருதகாசி, கவிஞர் கண்ணதாசன், வாலி, புலமை பித்தன், முத்துலிங்கம், இந்த மாதிரி கவிஞர்கள் அன்னைக்கு நமக்கு அருமையான பாடல்களை கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம எங்கேயோ நிறுத்தி இருக்கிறோம். குளவரியில் போய் டொங்கா மாசுக்கு போய் ஆளுமா டோலுமா முடிஞ்சு சொடக்கு மேலே சொடக்கு போட்டு கண்டா வர சொல்லுங்க சொல்லி ஊன் சொல்கிறியா மாமா ஊன் சொல்கிறியா அப்படின்னு தாண்டி போயிட்டுருக்கு.
அது எங்கே போய் நிற்க போகுதுங்கிறது ஆண்டவன் கையில் தான் இருக்குது. ஆனால் நான் தேடி வந்த மான் இங்கே தான் இருக்குது அப்படின்னு. நீங்கள் சொன்ன நட்புக்கு இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறது பாண்டிய நாடு. இந்த பாண்டிய நாடு ஒரு நேரம் பாருங்கள் சைவம் அழிந்து சமணம் தலை தூக்கி ஆடுது. இப்போ இந்த பாண்டிய நாட்டை காப்பாற்றணும். யார் வந்தால் இந்த பாண்டிய நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு பாண்டியனுடைய சபையில் மந்திரியாக இருந்த குலச்சிறை நாயனார். இவர் எங்கே பிறந்தார்னாக்கா இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணமேல்குடியில் பிறந்தவர் குலச்சிறை நாயனார். அவர் என்ன பண்ணுறாருனாக்க இது யார் வந்தால் இது சரி பண்ணலாம்னு சொல்லல ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வந்தால் தான் இந்த பாண்டிய நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு ஆள் அனுப்புகிறாங்க. எங்கே இருக்கார்? திருமறை காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்தில் இருக்கார். வேதாரண்யத்துக்கு ஆள் அனுப்பியாச்சு. அங்கே அவரை என்ன பண்ணுறாங்க, சிவிகையில் வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. அவர் சிவிகையில் மேலே உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு, இந்த ஊரில் நாவுக்கரச பெருமான் இருப்பதாக தகவல், நான் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற. கீழே இருந்து ஒரு சத்தம் வருது, அடியேன் கீழே தான் நிற்கிறேன் அப்படின்றார். இந்த தூக்கிட்டு வர்றவங்களில் ஒருத்தர் அவர் தூக்கிட்டு வர்றார். இவர் அவச்சாரம் கீழே இறக்குங்க அப்படின்னு இறக்க சொல்லி, ஐயா நீங்கள் எவ்வளோ பெரியவர், நீங்கள் போய் என்னையை சுமந்துட்டு வரலாமா அப்படிங்கிறார். அவர் சொல்கிறாரு, உங்களை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான் இல்லையா அப்படின்னு 2 பேரும் நட்பு கொள்கிறாங்க. 2 பேரும் நட்பு கொண்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயில் பூட்டி கிடக்கு. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் திருக்கதவை திறக்காமல் இருக்கேன், என்ன காரணம் அப்படின்றாங்க. இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, பல 100 வருஷமாக பூட்டி தான் கிடக்கு. அப்போ வழிபாடெல்லாம் பின்வாசல் வழியாக தான் போகிறாங்க அப்படின்றாங்க. உடனே ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரை பார்த்து, அப்பர் பெருமானே இந்த திருக்கதவை திறப்பதற்காக பாடுங்க அப்படிங்க. பாடுங்கன்னா அவர் 1 பதிகம் 2 பதிகம் மொத்தம் 11 பதிகம் பாடுறாரு. திருக்கதவு தானாக திறக்குது. பல 100 வருஷம் திறக்காத கதவு தானாக திறக்குது. உள்ளே போய் வழிபாடு முடிக்கிறாங்க. வழிபாடு முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்தவொடனே நாவுக்கரச பெருமான் ஞானசம்பந்தரை பார்த்து, ஆளுடைய பிள்ளையாரே நான் திருக்கதவை திறப்பதற்காக பாடினேன், நீங்கள் அந்த திருக்கதவை சாத்துவதற்காக பாடுங்க அப்படிங்கிறார். அவர் சதுரம் பழகிய மறைக்காடரோ அப்படின்னு ஒரே ஒரு பதியம் பாடினார். கதவு சாத்திக்கிச்சு. சாத்தினவுடனே நாவுக்கரசருக்கு மயக்கம் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தவுடனே அவருக்கு தண்ணியை தெளித்து ஆசுவாசப்படுத்தி, உங்களுடைய மயக்கத்துக்கான காரணம் என்னங்கய்யான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு வயசு 81, உங்களுக்கு வயசு 16. இந்த 81 வயசு கிழமை 11 பாடல் பாடிய பிறகு தானே திருக்கதவை திறந்துச்சு. 16 வயசு பிள்ளை நீங்கள் ஒரே ஒரு பதியம் பாடினிய கதவு பிடிக்கிச்சே. அப்போ எல்லா வல்ல அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு இல்லையேன்னு நான் நினச்சி எனக்கு மயக்கம் வந்துருச்சு, கீழே விழுந்துட்டேன் அப்படின்னார். அப்போ தான் அவர் சொன்னார், அது அப்படி கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு பாடலையும் தன்னை மறைந்து எல்லா வல்ல இறைவன் கேட்டுக்கிட்டே இருந்தார். இன்னொரு பாடல் பாடட்டும், இன்னொரு பாடல் பாடட்டும்னு இறைவன் கேட்டு ரசித்து கொண்டு இருந்தார். நான் ஒரே ஒரு பாடல் பாடலையும் உன் பாட்டு போதும்டான்னு கதவை பூட்டிக்கிட்டார். இதை தான் சொல்லுவாங்க, நற்றாமரை கையத்தில் நல்லார் நாம் சேர்ந்தார் போர் கற்றாரை கற்றார்காம் ஒருவர். இவர் அவரை பெரியாளுங்கிறாரு, இவரை பெரியாளுங்கிறாரு. இப்போ மதுரைக்கு போகணும்னு கிளம்புறாரு. நாவுக்கரசர் சொல்கிறாரு, இன்றைக்கி நாளும் கோளும் நல்லா இல்லை, இன்றைக்கி போக வேணாம் நீங்கள் அப்படிங்க தடுக்கிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, நாளும் கோளும் நமக்கு நம்மளை ஒன்றும் செய்யாது, நம்ம சிவனடியார்கள், நமக்கு நாளும் கோளும் ஒன்றும் பண்ணாது, ஆகையினால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாடியது தான் கோளாறு பதிகம் பாடுறார். கோளாறு பதிகம் பாடிட்டு மதுரைக்கு வர்றார். வர்ற வழியில் இப்போ நம்ம நிற்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது பிரான்மலை. இந்த பிரான்மலைக்கு முதல்ல அப்போ என்ன பேருனா திருக்கொடுங்குன்றம் அப்படிங்கிறது பேர். அந்த கோயிலினுடைய அமைப்பு எப்படின்னாக்க, கீழே திருக்கொடுங்குன்றநாதர், பிரான்மலையில் கீழே திருக்கொடுங்குன்றநாதர், நடுவில் இருக்கிறவருக்கு பேருக்கு விஸ்வநாதர், மேலே இருக்கிறவருக்கு பேர் மங்கையோர் பாகர். அகத்திய மாமுனிவருக்கு திருமண காட்சி தந்தது மேலே, அதனால தான் அதுக்கு மங்கையோர் பாகர். கீழே திருக்கொடுங்குன்றநாதர். இப்போ அவர் வரும்போது அது வரைக்கும் அந்த ஊருக்கு பேர் திருக்கொடுங்குன்றம். அதுதான் ஞானசம்பந்த பெருமான் வர்றாரு. அந்த மலையே சிவலிங்கமாக அவருக்கு காட்சி தருது. அந்த மலையே சிவலிங்கமாக காட்சி தருகின்ற பொழுது அந்த மலையை பார்த்து பாடுறாரு ஞானசம்பந்தர். பாடி முடிக்கும்போது எம்பிரான் மலைன்னு அவர் பாடி முடிப்பார். அவர் பாடி முடித்தது எம்பிரான் மலை எம்பிரான் மலை எம்பிரான் மலை தான் இன்றைக்கி பிரான்மலையாக இருக்குது. அதுக்கு பின்னாடி மதுரைக்கு போய் அனல்வாதம் புரிந்து புனல்வாதம் புரிந்து
சமணத்தை அழித்து சைவத்தை வளர வச்சவங்க அந்த அப்படிப்பட்ட அவங்க கொண்ட நட்பு. ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரச பெருமானும் கொண்ட நட்பு ஒரு அற்புதமான நட்பு. அந்த வகையில் ஒரு அருமையான நட்பு எனக்கு வேணும். உங்களுடைய சம்மதம் கிடைக்கணும். நான் தேடி வந்திருக்கக்கூடிய எனக்கு சொந்தமாக போகிற மான்குட்டியை நான் கொண்டு போகணும். திருஞான சம்பந்தர், ஏன்னா சமயக்குறவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க 4 பேர். அந்த 4 பேரில் திருஞான சம்பந்தர் தான் ரொம்ப சிறு வயது, மற்றவங்களாம் கூட வயது முதிர்ந்தவங்க. சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது தகப்பன் தோளில் தூக்கி வச்சுட்டு குளத்துக்கு குளிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. கரையில் பிள்ளையை உட்கார வச்சுட்டு இவர் போய் ஜலக்கிரிகை என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணியில் மூழ்கி எழுதியிருக்கிறாரு. பிள்ளை கரையில் உட்காந்து அப்பா குளிக்கிற பார்த்து கைத்தட்டி சிரிப்பேன். யாரும் ஞானசம்பந்த பெருமாள். அப்படி சிரிக்கும் பொழுது தகப்பன் கொஞ்ச நேரம் இந்த மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பிடிச்சி நீரில் மூழ்கி சிறிது நேரம் மூழ்கி இருக்கும் பொழுது பிள்ளை பார்க்குறான், அப்பாவை காணும். ஐயோ அப்பாவை காணமேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். அழ ஆரம்பித்த நேரத்தில் அவன் பால் கேட்டோம் மற்றது கேட்டோம், அந்த குழந்தை அங்கே அழலை. ஆனால் தகப்பனை காணான்னு அழுகுது. ஆனால் மேலே இருந்து பாருங்கள், பரமசிவனும் பராசக்தியும் பார்க்குறாங்க. பார்த்து பிள்ளை அழுகிறான். இந்த பிள்ளை பசியால் அழுகுது, இதுக்கு பாலை கொடுக்கலாமேன்னு சொல்லி தான் பொற்கிண்ணங்களில் பாலை கொடுத்தாங்களாம். அதாவது பால் என்பது ஞானப்பாலை ஊட்டினால் பராசக்தி. திரும்ப தகப்பன் வந்து குளத்துக்குள்ளேருந்து மேலேறி வர்றாரு. ஓரத்தில் பால் இப்படி வடியுது. அப்போ தகப்பன் கேட்குறாரு, ஏண்டா அவச்சாரம் ஆயிடுச்சே, யார்கிட்டடா எச்சில் பால் வாங்கி குடித்தேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையை அடிக்க போகிறாரு. அப்போ பிள்ளை மேலே கையை காட்டினா அவருக்கு புரியலை. திரும்ப கொஞ்ச நேரத்தில் என்னடா ஏடான்னு விசாரிக்கும் போது அந்த சிறு குழந்தை சொன்னுச்சான், தோடுடைய செவியன் விடை மேலேறி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்ற ஒரு பதியத்தை பாடிச்சான். காரணம் என்ன, சிவபெருமான பராசக்தி மேலே மேலே கையை காட்டிருந்த அந்த குழந்தை. இந்த கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஏன் சொல்றேன்னா, சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது ஞானப்பால் அருந்தியதால் கிடைத்த ஞானம் அது. அப்பேற்பட்ட பிள்ளைக்கு தாளம் கொடுக்கப்பட்டது அந்த பரமசிவனும் பார்வதி தான் சொல்லுவாங்க. ஏன்னா தாளம் தங்கத்தினால் ஆன தாளம். தாளம் என்பது தங்கத்தால் ஆன தாளத்தை கொடுத்தாச்சுன்னா நாதம் கிடைக்குமா? கிடைக்காது. அந்த சத்தமாக இருந்தது யார் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஞானசம்பந்தர் கையில் தாளம் என்பது ஒன்று உண்டு. இந்த தாளம் கொடுக்கப்பட்டது, தாளத்தை அந்த ஓசையாக மாறியது யார் அப்படின்ற விஷயங்கள் தாங்களுக்கு நிறையாவே தெரியும். இருந்தாலும் கூட தேடி வந்தது மான். பேட்டைக்கு வந்துட்டீங்க, ஏன்னா ஒரு நாள் நல்ல நேரம் அப்படின்றது ஒன்று இருக்கும்போது சில விஷயங்களை முடிச்சாகணும். ஏன்னா வேட்டையின் மார்க்கமாக வந்தால் ஒன்று குழி வெட்டி பிடிக்கணுமான்னு, இல்லை வலை விரிச்சு பிடிங்க, இல்லை சிலை வைத்து பிடிங்க, இல்லை கையில் உள்ள கணையால் குத்தி பிடிங்க. நீங்கள் எதுலேயுமே பிடிக்கல. சில வேடுவர்கள் வேட்டைக்கு போகும்போது மானுடைய தோலுக்கு ஆசைப்படுவது உண்டு, மானுடைய கொம்புக்கு ஆசைப்படுவது உண்டு, சில பேர் மானுடைய தசைக்கு ஆசைப்படுவது உண்டு. நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் நீங்கள் ஒருவேளை மான் தேடி வந்திருந்தா அந்த மானுக்கு உள்ள அடையாளம் என்பது இருக்கும் இல்லையா, அதை சொல்லுங்க, தெரிஞ்சா பிடிச்சிருங்க. மானுக்கு உண்டான அங்க அடையாளம். அவருக்கு ஒரு பாட்டு கேட்டாரு, அதுக்காக தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்தெடுக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்தெடுக்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். என்னைக்குமே நன்றி, தர்மம் என்னைக்குமே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, குந்தி தேவியை கூப்பிட்டு, கண்ண பரமாத்மா உன்னுடைய மூத்த மையன்தான் கர்ணன், இந்த கர்ணனை போய் எப்படியாவது கூட்டிட்டு வா,
வரம் மறுத்தானா 2 வரம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். குந்தி தேவி போய் கர்ணனை சந்தித்து தான் தான் தன்னுடைய தாயின்னு நிரூபித்து கூப்பிடுவான். கூப்பிடும்போது கர்ணன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இன்னவன் இனியான் என்று இனமுறை தெரியா வண்ணம் மன்னவன் இவன் தான் என்று மாமணி மகுடம் சுட்டி தன்னுடன் கூட்டி உண்டு தார்மணி பொறுக்கி கோர்த்த மன்னவன் செய்த நன்றி மறப்பேனோர் பிறப்பிலுமே. இன்னவன் இனியான் என்று இனமுறை தெரியா வண்ணம். நான் யார், நான் என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம் எதுவுமே தெரியாத அந்த நேரத்தில் பல பேர் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில் நான் தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்க தேசத்தினுடைய அதிபதி நீ தாண்டான்னு எனக்கு பட்டம் சூட்டி வச்சவன் துரியோதனே. அது மட்டுமா, தனக்கு இணையாக அமர வைத்து உணவு பெருமாறியவன் துரியோதனே. அது மட்டுமா, துரியோதனன் மனைவி பானுமதியும் நானும் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருக்கும் போது நான் ஜெயிக்கும் தருவாயில் இருக்க, பானுமதி தோக்கும் தருவாயில் இருக்க, அந்த நேரத்திலே துரியோதனன் அரமனைக்கு உள்ளே வர கணவரை கண்டு பானுமதி எழுந்திருக்க தோல்வி பயத்தில் எழுவதாக நினைத்து நான் எட்டி பிடிக்க அந்த நேரத்திலே பானுமதியுடைய இடுப்பிலே அணிந்திருக்கக்கூடிய மேகடாபரணம் என்று சொல்லப்பட்ட முத்து மாலையாகப்பட்டது அந்த சிதறி ஓட இதையெல்லாம் பார்த்துட்டு வந்தானே என் நண்பன் சந்தேகப்பட்டானா? ஆட்டத்தை தொடருங்கள், அதுவரையிலும் சிதறிய முத்துக்களை எல்லாம் எடுக்கவோ கோர்க்கவோ என்று கேட்டானே. அப்படிப்பட்ட நண்பனுக்காக செஞ்சோற்று கடனுக்காக ஒரு காலமும் நன்றி கடன் மறக்க மாட்டேன், நீ போய்ட்டு வா அப்படின்ட்டு. அப்போதான் 12 வரமாவது கொடுறான். என்ன வேணும்? போன்ற உள்ள நாகாசுர கணையை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேலே 2வது முறை நீ பிரயோகம் பண்ணக்கூடாது. உன் தம்பிமார்களில் அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரை நீ கொல்லக்கூடாது. இந்த வரத்தை கொடு அப்படின்னா வரத்தை கொடுத்துட்டான். புறப்படுவா. அப்போ கர்ணன் கூப்பிடுவான். இந்த உலகத்தில் கர்ணனுக்கு ஏற்பட்டது மாதிரி ஒரு நிலைமை இந்த உலகத்தில் எவனுக்குமே வரக்கூடாது. பாருங்க, எத்தனை சபையில் தன்னுடைய தாய் தந்தை யாருன்னு தெரியாமல் எப்படியெல்லாம் அவமானப்பட்டிருக்கான். இப்போ நம்ம தாய் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல அவனுக்கு. இப்போ அந்த தாய் யாருன்னு தெரிஞ்ச அந்த தாய்கிட்ட என்ன சொல்கிறான்? நீங்கள் வந்தியே நான் வர மறுத்தையும் 2 வரம் கேட்டியே, இப்போ நீங்கள் புறப்படிய எனக்கு 2 வரம் கொடுங்கம்மா அப்படிங்கிறேன். குந்தி தேவி அப்படியே பதறி போய் நீ என்ன கேட்டாலும் கேள்றா அப்படிங்கிறா. அப்போ அவன் என்ன கேட்குறான் தெரியுமா? அம்மா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் உன் பிள்ளைன்னு நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது. பாருங்கள், எந்த தாய் யாருக்கு இவனுக்கு யார் தாயின்னு தெரியாமல் அவமானப்பட்டானோ அசிங்கப்பட்டானோ, இப்போ அந்த தாய் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அவனால் வெளியில் சொல்ல முடியலை. என் உயிரில் வரையினும் நீ இந்த யாருன்னுட்டையும் சொல்லக்கூடாது நான் தான் உன் பிள்ளைன்னு. ஒருவேளை யுத்தகலத்தில் என் உயிர் பிரியன் என்றால் உயிரில்லாத என்னுடைய உடலை தன்னுடைய மடியிலே கிடத்தி நான் பெற்ற மகனே கர்ணா அப்படின்னா அப்போத்தான் நான் யாருங்கிறத நீ இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னா. அப்படிப்பட்ட கர்ணன்ட்ட இந்திரன் போய் கவச குண்டலத்தை கவர போவான். சூரியன் வந்து சொல்லுவான், டேய் வந்திருக்கிறது இந்திரன் தாண்டா வந்திருக்கேன், கொடுத்துடாத அப்படின்னு. ஆனால் அப்பையும் கர்ணன் என்ன சொல்கிறான்? இந்திரனே வந்து என்கிட்ட தானே கேட்குறான் பத்தியா, இந்திரனே வந்து கேட்குறான்ல, இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்ட்டு தன் உடலோடு வெட்டி கிடந்த கவச குண்டலத்தை வெட்டி கொடுத்தான். கடைசியில் பாருங்க, குற்றையினும் குலையுமா கடந்துட்டு உயிர் போகாது. அப்போ என்ன பண்ணுறான் கண்ண பரமாத்மா? ஒரு அந்தன வேசனம் வந்து யாசகம் மற்ற வரலாம்னு வந்தேன். ஐயோ இப்போ எனக்கு ஒன்றும் கிடைக்காது இருக்கே அப்படின்னு அப்போவும் சொல்கிறேன். இப்போவும் நான் அரண்மனையில் இருக்கும்போது வந்திருந்தேன், நான் என்ன வேணாலும் கொடுப்பேன். இப்போயும் என்னிடம் இருக்கிறதை கேட்டு பெற்றுக்கொள். என்னட்டா யுத்த காலத்தில் உயிருக்கு போராடிக்கிறீங்க, இப்பையும் என்னிடம் இல்லாத ஒன்றை கேட்டு நான் கொடுக்க முடியாத ஒரு அவவாக்கியவாதியாக என்னை ஆக்கி விடாமல் என்னிடம் இருக்கிறதை கேட்டு நீ பெற்றுக்கொள் அப்படிங்கிறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், இது நாள் வரையிலும் நீ செய்திருக்கக்கூடிய தர்மம் புண்ணியம் அனைத்தையும் எனக்கு நீ தாரை வார்த்துத்தா. நீ இவ்வளவு நாள் செய்த தர்ம அத்தனுடைய பலாபலனையும் எனக்கு நீ தாரை வார்த்துத்தா அப்படின்றான். அதோட மட்டும் நிற்கலை. இப்போ அந்த செய்த தர்மத்தை தாரை வார்த்து கொடுக்குறான்ல, அதனால ஒரு புண்ணியம் அவனுக்கு கிடைக்கும்ல, அதனால ஒரு புண்ணியம் கிடைக்கும்ல. அப்போ அந்த புண்ணியம் அப்பையும் அவன் உயிரை காப்பாற்றும்ல. அதனால் அவன் என்ன சொல்கிறான்? இது நாள் வரையிலும் செய்திருக்கக்கூடிய தர்மத்தினுடைய புண்ணியத்தையும் இப்போ நீ கொடுக்குற பற்றியா, அதனால உனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் பற்றியா, அதையும் எனக்கு சேர்த்து கொடுறா அப்படிங்கிறான். அதையும் சேர்த்து கொடுறான்னு சொன்ன உடனே அதையும் சேர்த்து தன்னுடைய உடம்புல வடியக்கூடிய
ரத்தத்தை குருதியை எடுத்து தாரை வார்த்தை கொடுத்தான். அதுக்கு பின்னாடி தான் கர்ணனுடைய உயிர் பிரிஞ்சிச்சு. ஆக அந்த தர்ம தேவதை கடைசி வரையிலையும் கர்ணனை காப்பாற்றிக்கிட்டே இருந்தான். அந்த மாதிரி இதுக்குள்ளே போனோம்னா மானுக்குண்டான அங்கே அடையாளம் கேட்டதுனால மீண்டும் இந்த பகுதிக்கு வரும்போது இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கொடுப்போம். அதனால் மானுக்குண்டான அங்கே அடையாளத்தை சொல்கிறேன். புரியுதுல? மெட்ராஜ் போகணும். இன்னைக்கு மெட்ராஜ் போகணும். காயாத காலகத்தில் நின்றுள்ள காயாத காலகத்தே நின்றுள்ள உணர்காரிகையே மேயாதமா இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேளை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம்
ஆதி கொடுத்த வாக்கின்படி வேடனாகும் வந்தவன் அடியேனே. ஒரே ஒரு வரம் ஒன்று தாருங்களே. இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் யாவருமே 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து தெய்வானி வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடம் தந்து அழைக்க வேண்டும். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழணும். வையகத்தோர் அனைவரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்றே அழைப்பார்கள். அந்த வரத்தை இப்போதே உமக்கு நாம் அறிஞர் முழங்கட்டும். கடிமேலாம். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். வாழ்வில் இடரேது வாராது எப்போதும். வாழ்வில் இடரேது வாராது எப்போதும். சண்முகா பன்னிரு விழிகளிலே உள்ளிருப்பதம் நினைந்து பண்புடல் தினப்பணிந்து தினமாய் போற்றும் என்பானின் திருவுளம் கணிந்து போற்றும் என்பானின் திருவுளம் கணிந்து பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை பார்த்தாலே போதும். இடரேதும் வாராது எப்போதும். வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும். சண்முகா பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். நகஜயண்ணன் மகிழிடும் அருகா ஆரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா. புகழ்ந்து போற்றிடும் குமரா. வல்லமையேறிடும் வடிவேலழகா. வயலேறிடும் வடிவேலழகா. வழுதை வாழையுடன் காட்சி தருமாறு முகா. வாழையுடன் காட்சி தரும் குமரா. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். செழிக்க வேணும் ஞானம் தங்க வேணும். ஊரார்கள் வாழ வேணும். பட்டி பெருக வேணும் பால் பானை பொங்க வேணும். பட்டி பெருக வேணும் பால் பானை பொங்க வேணும். நாட்டு மக்கள் வாழ வேணும் ஞானம் தங்க வேணும். நாட்டு மக்கள் வாழ வேணும். பாமாலை சுடக்கு பற்றி பாதார தூபமுழகு மீனாந்த தூபமுழகு தீபம் கனகத்தியாக ராஜாணி ராஜமுழகு மீனாந்த தூபமுழகு ஜெய மங்களம் 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 ஜுடிதரா சுவாமி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இதுவரையிலும் மற்றும் இந்த நாடகத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த விழா குழுவினர்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமையானார் ராஜ நடிகர் கற்பக செல்வன் நாடக கலைக்குழுவினர் சார்பாக மனமார் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடியும் வரை சிறப்பான முறையில் ஒளி அமைப்பு அமைத்து கொடுத்த ரவி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்ற பணிபுரிந்த நண்பர்களுக்கும் மனமார் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். மற்றும் சிறப்பான முறையில் இங்கு வீடியோ கவரேஜ் செய்து கொடுத்திருக்கும் அருமையானார் இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களுக்கு மனமார் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம்.